இப்படி அவரவர்களுடைய மனத்திற்குள்ளே எந்த இடத்திலே கடவுள் புகுந்து அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறான் என்பதை அவர்களுடைய மனத்தை தவிர வேறு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பிரகலாதன் என்று சொன்னால் பெரிய மகிழ்ச்சியை உடையவன் என்று பொருள். அவனுக்கு மிக நல்ல விதி வசத்தினாலே அவன் கர்ப்பத்திற்குள்ளே இருக்கிற பொழுதே நாரத மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே இருந்ததினாலே அங்கேயே அவனுக்கு உபதேசம் கிடைத்து விட்டது. கவியரசர் பாடுகிறார், உண்டோ என்றான் ஒருவன், உண்டாம் என்றே தூணை உடைத்து வெளியே வந்தான் ஒருவன், கொண்டோம் என்றான் உயிரை கொடுத்தோம் என்றான் மகற்கு, கோடி வாழ்க்கை கண்டோம் என்றார் சில பேர், காணோம் என்றார் சில பேர், காண்பதென்றால் உண்டோ என்றே உள்ளத்தை ஓர் தடவை உதைத்து பாரும் என்று சொல்கிறார். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனுடைய கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணருடைய மிக பிரம்மாண்டமான மிக அற்புதமான பேரருளை நமக்கு ஒவ்வொரு பாடலிலும் அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறார். அத்தகைய அருமையான பாடல்களை நாம் பக்தி என்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்வியல் நோக்கமாக எப்படி நாம் அன்றாட வாழ்க்கையிலே எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த பாடல்கள் முழுமையாக பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த உலகத்திலே பல பேர் இருக்கிறார்கள். பல பேரும் பல வகையான வாழ்க்கையிலே அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனுபவம் தான் பெரிது என்று வாழ்நாள் முழுக்க சொல்லி கொண்டே இருக்கிறான். என்னை போல கஷ்டப்பட்டவர் கிடையாது, என்னை போலே வேலை பார்த்தவர் கிடையாது, என்னை போலே வாழ்ந்தவர் கிடையாது, என்னை போலே உயரமாக படித்தவர் கிடையாது, என்னை போலே செல்வம் பெற்றவர் கிடையாது என்று அவரவர்கள் உயரத்திற்கு அவரவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய அனுபவத்திலே சொல்லுகிறார்கள். சில பேர் கடவுளாலே நடந்தது என்று சொல்லுகிறார்கள். சில பேர் கடவுளாது ஒன்றாது, உழைப்பு மட்டும்தான் இந்த உலகத்திலே பெரிய விஷயம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அவரவர்களுடைய மனத்திற்குள்ளே எந்த இடத்திலே கடவுள் புகுந்து அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறான் என்பதை அவர்களுடைய மனத்தை தவிர வேறு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பல பேருக்கு கடவுள் பல கடுமையான சூழ்நிலைகளில் உதவி செய்திருக்கிறான். ஆனாலும் வெளியிலே சொன்னால் எங்கே கடவுளாலே நடந்தது என்று நம்மை தவறாக சொல்லுவார்களோ என்று நினைத்து கொண்டு கூட சொல்லாமல் பல பேர் இருக்கிறார்கள். கவியரசர் சொல்லுகிறார், அப்படி பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆகையினாலே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய தன்மை இன்றைக்கு மட்டுமல்ல, கல்பகோடி காலமாக இருக்கிறது. நம்முடைய சனாதன தர்மத்திலே நிரீஸ்வரவாதம் என்று ஒரு பிரிவே இருக்கிறது. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கம் வேதத்திலே ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகையினாலே நமக்கு இதெல்லாம் புதிய விஷயம் இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்வதை விட ஒருவன் சொன்னான், நானே கடவுள் என்று ஒருவன் சொன்னான். நான் தான் கடவுள், என்னை தவிர யாரையும் வழிபாடு செய்யக்கூடாது, என்னுடைய சிலைகளை நிறுவுங்கள் என்று ஆலயங்களில் இருக்கக்கூடிய கடவுள் சிலையெல்லாம் எடுத்துவிட்டு அவனுடைய சிலையை நிறுவினான். வேதம் தொடங்குகிற பொழுது பரமாத்மாவின் நாமத்தை சொல்லி ஹரிஹி ஓம் என்று தொடங்கக்கூடிய அந்த வேதத்தை அவன் சொன்னான். ஓம் ஹிரண்யாய நமக என்று சொல்லித்தான் வேதம் தொடங்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தான். அப்படி ஓராண்டல்ல, இரண்டாண்டல்ல, நீண்ட நாள். நீண்ட நாள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான வருஷம் செய்தான். அப்படி செய்து வந்தான் ஹிரண்யகசிபு. கடவுளே இல்லை என்று சொன்னான். கடவுளே இல்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தவனை பார்த்து இந்த உலகம் பயந்தது. படித்தவர்கள், இறைவனை பற்றி பாடுபவர்கள், இறைவனை பரப்புபவர்கள், இறைவனை சதா சர்வகாலம் துதிப்பவர்கள், கடவுளே இப்படி ஒருவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறானே, இதற்கு எங்கே நீ விடியல் வைக்கப் போகிறாய் என்று சொன்னால் அவனுக்கே இறைவன் ஒரு நல்ல மகனை பிறக்க வைத்தான். அவன் வீட்டிலே இருந்தே வந்தான். அவன் பெயர் பிரகலாதன். பிரகலாதன் என்று சொன்னால் பெரிய மகிழ்ச்சியை உடையவன் என்று பொருள். அவனுக்கு மிக நல்ல விதி வசத்தினாலே அவன் கர்ப்பத்திற்குள்ளே இருக்கிற பொழுதே நாரத மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே இருந்ததினாலே அங்கேயே அவனுக்கு உபதேசம் கிடைத்து விட்டது. நாரதர் அவன் கருவிலே இருக்கிற பொழுதே ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை உபதேசம் செய்து விட்டார். அவன் பிறந்து வளர்ந்து அவனுடைய கல்வி கற்பதற்கான ஆசிரமத்திற்கு செல்லுகிற பொழுது, குருகுலத்திற்கு செல்லுகிற பொழுது ஆசிரியர்கள் வேதம் தொடங்குகிறார்கள். ஓம் இரண்யாய நமக. பிரகலாதன் சொல்லுகிறான், ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? அழியக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடியவர்களை, எந்த காலத்திலே இருந்தாலும் தோன்றிய பொருள் அழிந்துதான் ஆகும். ஆகினாலே என் தந்தை பெயரை சொல்லாதீர்கள்.
ஹரிஹி ஓம், ஓம் நமோ நாராயணாய, இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆசிரியர்கள் பயந்து போய்விட்டார்கள். என்ன இப்படி ஒருவன் புதிதாக தொடங்கி இருக்கிறான், கோடிக்கணக்கான ஆண்டாக இப்படித்தானே வழி வழியாக நடந்து கொண்டே இருக்கிறது என்று அவர்கள் பத்திரமாக திரும்ப கொண்டே தந்தை இடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். படித்து விட்டானா? எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு விட்டான். இங்கே சொல் ஓம் நமோ நாராயணாய நமக. நீண்ட நாட்களாக இந்த பிரபஞ்சம் கேட்காத அந்த சொல்லை சொன்ன உடனே கோபப்பட்டு மகனை பல வகைகளிலே துன்பப்படுத்தினான். எந்த துன்பத்திற்கும் அஞ்சாமல் இருந்தான். எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டான். கடைசியாக கேட்டான், கடவுள் எங்கே என்று கேட்டான். பிரகலாதன் சொன்னான், கடவுள் எங்கே என்று கேட்கிறாயே, அந்த வார்த்தைக்குள்ளே கடவுள் இருக்கிறான். அவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். அணுவை பிளக்க முடியும் என்று சொன்ன வரலாறு 300 ஆண்டுகளுக்குள்ளாக, டால்டன்ஸ் தியரி. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கவிய சக்கரவர்த்தி கம்பர் எழுதிவிட்டார், அணுவை 100 கூறாக பிளந்து அதிலே ஒரு கூறு கோன் என்று பெயர் வைத்த தமிழன் அவன். சாணிலும் உளன், ஓர் தன்மை சத கூறிட்ட கோணிலும் உளன், இந்நின்ற தூணிலும் உளன், மாமேறு குன்றிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், காணுதி இத்தன்மை விரைதி என்றான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், தூயவன் ஜோதி நாராயணன். எல்லா இடத்திலும் இருக்கிறான். அப்படியானால் இந்த தூணில இருக்கிறானா? இருக்கிறான். இருக்கிறான் என்று சொன்ன உடனேயே அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன் கரங்களிலே இருக்கக்கூடிய கதாயுத்தினாலே தூணை அடித்து பிளக்கிறான் ஹிரண்யகசிபு. அந்த பிளந்த தூணிலே இருந்து பகவான் வெளிப்படுகிறார். பாதி மனிதன் பாதி சிங்கம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மமூர்த்தியாக வெளியிலே வருகிறார். அப்படி வெளியே வந்து அவனை சம்ஹாரம் பண்ணுகிறார். நீண்ட வரலாறு அது. கவியரசர் பாடுகிறார், உண்டோ என்றான் ஒருவன், உண்டாம் என்றே தூணை உடைத்து வெளியே வந்தான் ஒருவன், கொண்டோம் என்றான் உயிரை, கொடுத்தோம் என்றான் மகற்கு, கோடி வாழ்க்கை கண்டோம் என்றார் சில பேர், காணோம் என்றார் சில பேர், காண்பதென்றால் உண்டோ என்றே உள்ளத்தை ஓர் தடவை உதைத்து பாரும் என்று சொல்கிறார். கடவுள் இருக்கிறானா என்று ஒருவன் கேட்டான். இருக்கிறான் என்று ஒருவன் சொன்னான். இருக்கிறான் என்று சொன்னால் எங்கே இருக்கிறான் என்று கேட்ட உடனே தூணை உடைத்து வெளியே வந்தான் அந்த கடவுள். மகனுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை தந்தான். இப்படித்தான் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்பவருக்கு அவன் வாழ்க்கை தருகிறான். இல்லை என்று சொல்பவர்கள் எப்பொழுதும் அப்படியே போய்விடுகிறார்கள். நீங்களும் கடவுள் இருக்கிறானா என்று அறிய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தை ஒரு தடவை உதைத்து பாருங்கள். அவன் எந்த நேரத்திலே, எந்த காலத்திலே, எந்த சிக்கலிலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த தருணத்திலே உங்களை கைப்பிடித்து காப்பாற்றி இருக்கிறான் என்பது உங்களுடைய இரகசிய மனங்களுக்கு தெரியும் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை நமக்கு தருகிறார். நாம் பிறந்ததிலே இருந்து வாழ்கிற பொழுது, வளர்கிற பொழுது எந்த நேரத்தில் எல்லாம் தடுமாறி நின்றோமோ, எந்த நேரத்தில் கலங்கி நின்றோமோ, எந்த நேரத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று திகைத்து நின்றோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த வெளிச்சம், அந்த ஒளி, அந்த நம்பிக்கை கீற்று கடவுள் வழியிலே நமக்கு வந்து காப்பாற்றி இருக்கிறது. அது எப்பொழுதும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவன்தான் இந்த பிரபஞ்சத்தின் தலைவன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அற்புத செய்தியை தருகிறார். உண்டோ என்றான் ஒருவன், உண்டாம் என்றே தூணை உடைத்து வெளியே வந்தான் ஒருவன், கொண்டோம் என்றான் உயிரை, கொடுத்தோம் என்றான் மகற்கு, கோடி வாழ்க்கை கண்டோம் என்றார் சில பேர், காணோம் என்றார் சில பேர், காண்பதென்றால் உண்டோ என்றே உள்ளத்தை ஓர் தடவை உதைத்து பாரும் என்று சொல்லுகிறார். நாமும் நம்முடைய உள்ளத்தை உதைத்து பார்ப்போம். அந்த பிரகாசமான ஜோதி வாழ்க்கை முழுவதுமாக வழிகாட்டும். நன்றி, வணக்கம்.